வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி 2வது வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை. என்ன நெய்வேத்தியம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மாக்கண்டி அல்வா அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த மாக்கண்டி அல்வா தான் பண்ண போகிறோம். இன்னும் இல்லை, அது பெருசாக ரவாவில் வந்து கேரமலைஸ் பண்ணி, சுகரை கேரமலைஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்வீட்டை பண்ண போகிறோம். அது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துன்னு இருக்கும். நார்மல் பம்பாய் ரவையை வச்சு தான் இது பண்ணுறோம். நம்ம யூஸ்வலாக உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா தான் அது. நல்ல ஒரு வாசனை வர இதை வறுத்துன்ட்டோம். இது இந்த கண்ணாடி பவுலில் எடுத்துக்கலாம். இந்த ரவா எடுத்த பவுல்லே 2 பவுல் காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த ரவையில் ஆட் பண்ணுவோம். இன்னொரு கப் ஆட் பண்ணுறேன். இந்த பாலில் இந்த ரவை நல்லா ஊறட்டும். ரவை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்லேயே நெய் வந்துட்டு 1 கப்பு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பாதாம் முந்திரிலாம் வறுத்துக்கணும்லாம். ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். 10 முந்திரி போட்டிருக்கேன். ஒரு 10 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க திராட்சை. நல்ல திராட்சை பழம்லாம் வறுபட்டுட்டு பலூன் மாதிரி வந்துட்டு பாருங்க. இது நான் வறுத்தெடுத்துட்டோம். இதே நெய்யில் அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை அதே அளவு, ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு இந்த நெய்லேயே போட்டுருவோம். அடுப்பை பெருசாக்கிக்காதீங்க. சர்க்கரை தீஞ்ச வாசனை வந்துட்டுன்னா அப்புறம் நமக்கு அல்வா நல்லா இருக்காது. ஸோ இப்படியே இது கேரமலைஸ் ஆகும். ரவையும் ஒரு தடவை கலர் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக சூடான பால் வேண்டாம். காய்ச்சி ஒரு லைட்டாக வார்மாக இருக்கிற மில்காக இருந்தால் போதும். சுடுற பாலில் ரவையை ஊற வைக்க வேண்டாம். காய்ச்சி ஆற வச்சுடுங்க பாலை. அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கேன், பெருசாக மட்டும் வச்சுருந்தாதீங்க. ஏன்னா சுகர் வந்து கரிஞ்சு போயிடுதுன்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறிடும். முன்னாடி அப்படியே கல்கண்டு மாறி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி நெய்யோடு கூட அது நல்லா மெல்ட் ஆகிடுது பாருங்க. கம்ப்ளீட்டாக கரையணும். சுகர் இருக்கிறதே தெரியக்கூடாது. வெறும் நெய் மட்டும் இருக்கிற மாதிரி ஆகும். இன்னும் கூட அடியில் சுகர் இருக்கிறது தெரியுது. அந்தளவுக்கு அதை இது பண்ணுவோம். கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல கலர் மாதிரி இருக்குது, தேன் மாதிரி ஆகிருக்கு. தெரியறது அவங்களுக்கு சரியான அளவு. இந்த சமயத்தில் இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு விடுங்க. அடுப்பு சின்னதாக இருக்கட்டும், பெருசு பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம விட்ட நெய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து, நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது இந்த மாக்கண்டி அல்வா. ஸோ இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாமும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு சுவாமி நைவேத்தியம் ஒரு 4-5 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ போடுறேன். எல்லாம் ஒரு கப்பு விட்டோமே மாமி, நெய்யெல்லாம் இழுத்து விடுதா அப்படின்னு கேட்டேன்னா எஸ். அந்த 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய். அந்த நெய்யில் இந்த சுகர் நல்ல கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் பால் 2 கப்பில் ரவையை ஊற வச்சுருந்தோம். அதை அப்படியே தூக்கி விட்டோம். எவ்வளோ ஜோராக ரெடி ஆகிடுது பாருங்க. ஈஸியாக அப்படியே போடலாம். ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ நல்லா வரும். அவ்வளோ நெய் விட்டுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப விசேஷமான இந்த மாக்கண்டி அல்வாவை 2வது வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 4 பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து இதையும் கொடுங்க.
எல்லாருமே சந்தோஷமாக இந்த பிரசாதத்தை எடுத்துப்பா. நீங்களும் இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கோங்க. அம்பாளோட பிரசாதமாக எல்லாருக்கும் இது நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கெதியாக உந்தனை கொண்டாடி நினது முன்குறைகளை சொல்லி நின்ற கொடுமையாய் என் மீது வறுமையாய் வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ. சதிகாரி என்று நான் அறியாமல் உன்னை சதமாக நம்பினேனே. சற்றாகிலும் மனது வைத்தனை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ. மதி போல ஒளியுற்ற புகழ் நெடுங்கரமுடைய மதகஜனை என்ற தாயே, மாயனது தங்கையே பரமனது மங்கையே, மயானத்தில் நின்ற உமையே. அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன், அன்பு வைத்தென்னை ஆழ்வாய். அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே.